எங்கள் அனுப்பல் ஏற்று மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அணி திருமலை சமுத்திரம் அணி. எப்பா சோழமாதேவி வரீங்களா? ஸ்கிராட்ச் பண்ணி விட்டுப்பாப்பா மேட்ச. கொஞ்சம் சீக்கிரம் உள்ளாங்கப்பா. எங்களை அழைப்பினை ஏற்று எங்களது அழைப்பினை ஏற்று எங்களுக்கு பாதுகாப்புக்காக வருகை தந்த ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக விளையாடக்கூடிய அணி செங்கல் அணியினரும் எதிர்த்து விளையாடக்கூடிய காமேஷ் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு போன்ற உரிமையை கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த சுற்றில் விளையாடக்கூடிய சோழகர் பழங்காமொழி அவர்களும் ரத்னக்குடி அவர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறோம். சோழமாதேவி எங்கள் விளையாட்டு போட்டிக்கு வருகை தரும் காவல்துறை ஐயா அவர்களை வருக என்று அன்பு அழைக்கின்றோம். போனஸ் பாயிண்ட் திருமலை சமுத்திரம். இதற்கு அடுத்தபடியாக விளையாடக்கூடிய அணியினர் செங்கலூர் அணியினரும் கபிலன் காமேஷ் துவாக்குடி அணியினரும் தயார் நிலையில் இருங்கப்பா. கம்பி திருவள்ளுவர் கம்பி அங்க நம்பிக்கை
சோழமாதேவி 6 வெற்றிப்புள்ளிகளும் திருமல சமுத்திரம் 3 வெற்றிப்புள்ளிகளையும் எடுத்து தொடரான நிலையில் உள்ளனர். செங்கை செங்கோல் அணியினரும் காங்கிரஸ் தம்பிகள் தோல்வி கொஞ்சம் உங்களுக்கான 2வது அழைப்பு சோழமாதேவி 7 வெற்றிப்புள்ளிகளும் திருமல சமுத்திரம் 4 வெற்றிப்புள்ளிகளும் பெற்று தொடர் ஆட்ட நிலையில் உள்ளார்கள். அடுத்த சுற்றுகள் விளையாடக்கூடிய செங்கை செங்கோல் அணியினரும் அதனை ஏற்று விளையாடக்கூடிய கபிலன் காமேஷ் தம்பிகள் தோல்வி அணியினரும் தயாராக திருமல சமுத்திரம் சோழமாதேவி 9 வெற்றிப்புள்ளிகளும் திருமல சமுத்திரம் 5 வெற்றிப்புள்ளிகள் பெற்று தொடர் ஆட்ட நிலையில் உள்ளார்கள். சோழமாதேவி 10 வெற்றிப்புள்ளிகளும் திருமல சமுத்திரம் 6 வெற்றிப்புள்ளிகளையும் பெற்று தொடர் ஆட்ட நிலையில் உள்ளார்கள்.
இப்பொழுது நடைபெற்ற போட்டியில் திருமலை சமுத்திரம் அணியினர் 7 வெற்றிகளும் சோழமாதேவி அணியினர் 10 வெற்றிகளும் எடுத்து தொடர்நிலையில் உள்ளனர். அடுத்த சுற்றுக்கு விளையாடக்கூடிய செங்கை செந்தூர் அணியினரும் அதை எதிர்த்து நடக்கூடிய கபிலன் காங்கிரஸ் சபையில் துவாக்குடி உங்களுக்கான 3வது அற்புதமாக தயாராக இருக்கிற இந்த டீம் வெளியே போகிறவங்க இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிராட்ச் செய்யப்படும். அதனால விளையாடுங்க. எப்பா எந்த சங்கடப்பா கமிட்டி எந்த சங்கடல போட சொல்லு. எந்த சங்கடல போட சொல்லு. எந்த சங்கடல போடு. எந்த சங்கடல போட சொல்லு. எந்த சங்கடல போடு. கமிட்டி அந்த சைடு ஆஃப் பண்ணிட்டு கும்பலா இருக்கு. கொஞ்சம் ஓரத்துல இருக்கு பேக் வெளியில சொல்லு. சோழமாதேவி 12 வெற்றி புள்ளிகளும் திருமலை சமுத்திரம் 9 வெற்றி புள்ளிகள். எப்பா சோழமாதேவி பின்னாடி ஞாபகம் வருது. கோச்சில வர மாட்டேங்குது. பேக்ல வெளியில சொல்றேன். சோழமாதேவி 12 வெற்றி புள்ளிகளும் திருமலை சமுத்திரம் 11 வெற்றி புள்ளிகள். சோழமாதேவி செகண்ட் சொல்லிக்கிட்டே லைன் என்ன பண்ணீங்க? கமிட்டியே நேரடியா லைன் நம்பர் தான் மெல்ல மெல்ல கமிட்டி வாங்க. கமிட்டி திருமலை சமுத்திரம் எல்லாம் சோழ விளையாட்டு கமிட்டிங்க. தம்பி சோழ விளையாட்டு கமிட்டிங்க. 2 கமிட்டிங்க. கோச்சர் பாக்கல மெல்ல கடைசி 5 நிமிடங்கள். கடைசி 5 நிமிடங்கள். சோழமாதேவி 13 வெற்றி புள்ளிகள், திருமலை சமுத்திரம் 11 வெற்றி புள்ளிகள். திருமலை சமுத்திரம் போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட். இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் உள்ளன. 13-13 சரியான போட்டிப்பா. சோழமாதேவி போனஸ் பாயிண்ட். கடைசி 4 நிமிடங்கள். கடைசி 4 நிமிடங்கள். இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் உள்ளன. 14-14.
இதற்கு அடுத்தபடியாக விளையாடக்கூடிய அணியினர் செங்கை செங்கலூர் அணியினரும் அதில் இணைந்து விளையாடக்கூடிய கபிலன் காமேஷ் தம்பிகள் துவாக்குடி. இலங்கையில் சமவெட்டி பிள்ளைகள் உள்ளன. 15-15 சபா சரியான டிமப்பா. கடைசி 3 நிமிடங்கள். கடைசி 3 நிமிடங்கள். சோழமாதேவி போனஸ் ஒரு பாயிண்ட். டைம் அவுட் திருமலை சமுத்திரம். அடுத்த அணியில் விளையாடக்கூடிய செங்கை செங்கலூர் அணியினரும் கபிலன் காமேஷ் தம்பிகள் துவாக்குடி. கொஞ்சம் விலங்கு ஆடுறது நோக்கி பார்ப்போம். டிலே பண்ணாங்க. டிலே பண்ணா டைம் அவுட் செய்யப்படும். டைம் அவுட். சோழமாதேவி 14 திருமல சமுத்திரம் 15. திருமல சமுத்திரம் போனஸ் 1 பாயிண்ட். சரியான போட்டிப்பா. இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். இரண்டையும் சிறந்த அணிப்பா. ஒன்றுக்கு ஒன்று சச்சரவு போட்டி போட்டுருக்காங்கப்பா. சோழமாதேவி மேலும் ஒரு புள்ளிகள். கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 2 நிமிடங்கள். போனஸ் 1 பாயிண்ட். திருமல சமுத்திரம். சோழமாதேவி 18 திருமல சமுத்திரம் 17. சம வெற்றி புள்ளிகள். தம்பி 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 வெளியே போப்பா. தம்பி வெளியே போ. தம்பி வெளியே போ. கபடி சட்டப்படி எழுது. கபடி கோச் பாக்கிய வெளியே தள்ளு. கோச் மட்டும் உள்ள அளவு. பாக்கிய வெளியே தள்ளு. பேக் வெளியே தள்ளு. காசு தள்ளு. நானூறு ரூபாய் ஏறியாலும் உண்மையானதுப்பா. 400 ரூபாய் ஏறியாலும் உண்மையானது. டைம் அவுட். 2 அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். 2 அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். தம்பி கமிட்டி அந்த பயணம் எழுதுது. உள்ள நிக்க கூடாது. ஏன் அப்ப கமிட்டி நினைக்கிறீங்க? சோழமாதேவி கோச் பாக்கிய எழுதுறது கேட்டது. கடைசி 1 நிமிடம் மட்டுமே. சோழமாதேவி 20 புள்ளிகள். தம்பி ஆயுதம் படாதீங்க. தம்பி ஆயுதம் படாதீங்க. கோச் மட்டும் பேசுங்க. கேப்டன் மட்டும் கேட்கப்பா. எல்லாத்தையும் ஆயுதம் படாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தா கேப்டன் மட்டும் வாப்பா. கேப்டன் மட்டும் பேசு. போடுங்க. ஸ்கோர். இரு அணியினரும் சமநிலை 21-20. தம்பி திருமல சமுத்திரம். திருமல சமுத்திரம் ஆயுதம் படாதீங்கப்பா. தம்பி திருமல சமுத்திரம் ஆயுதம் படாதீங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. 2 அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். 20-20. நீயா நானா? 2 அணிகளும் அருமையா ஆயுதம் படாதப்பா. எப்பா நல்ல டீம் விளையாட விடுப்பா. விளையாட விட்டு பாருப்பா. நல்ல 2 அணிகளும் விருப்பப்படுறீங்க. 2 அணிகளும் சம வெற்றி புள்ளிகள்.
அணிகளும் சமநிலை சம வெற்றி புள்ளிகள் சம வெற்றி புள்ளிகள். இப்பொழுது அணி மிக சிறந்த நடிப்பா சோழமாதேவி வீரர்களுக்கு இரு அணிகளும் சமநிலையை எடுத்து இரு அணிகளும் வெற்றி வாய்ப்பு உள்ளதால் இரு அணிகள் திருத்துறை என்ற முறையில் பரிசீலிக்கப்படுகிறது. சோழமாதேவி கமிட்டி சோழமாதேவி நடந்திருக்கீங்க. இரு அணியினரும் கமிட்டி சோழமாதேவி நடந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் இரு அணியினரும் சமநிலையில் உள்ளதால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நிர்ணயிக்க திருத்துறை சோழமாதேவி சட்டமா நடைபெற்ற போட்டியில் இரு அணியினரும் சம வெற்றிகளை எடுத்திருப்பதால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நிர்ணயிக்க அப்பொழுது சுற்று என்ற முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சுற்று என்ற முறையில் இரு அணியினருமே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து தங்களின் அணியின் விளையாட்டு வீரர் பெயர்கள் பதிவு செய்து வெற்றி வாய்ப்பு யாரு என்பதை இன்னும் சற்று நேரத்தில் முடிவு இருப்பதால் இந்த ஆட்டம் மிகவும் சிறப்பாக அமைக்கப்படுகிறது. போட்டி மிக முக்கியமான போட்டினால தயவு செய்து ஒருத்தர் மட்டும் இருங்க. First side, Solamadhevi, jersey number 4. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. இது முக்கியமான தம்பி, கொஞ்சம்
டீமா சிறப்பா விளையாடிட்டீங்க. தயவு செய்து நடுவுல தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு வரணும். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கேப்டன் மட்டும் கேளுங்க. வெளியில யாரும் வராதீங்க. அடுத்து திருமண சத்திரம் ஜெர்சி நம்பர் 4 கூப்பிடுறாங்கப்பா. ஜெர்சி நம்பர் 4 ஃபர்ஸ்ட் ரைடு திருமண சத்திரம் முதல் ரைடு. திருமண சத்திரம் மேலும் இரண்டாவது ரைடு ஜெர்சி நம்பர் 7 சோழமாதேவி 3 திருமண சத்திரம் 1. திருமண சத்திரம் 7 ரைடு டீஷர்ட் நம்பர் 3 ஜெர்சி நம்பர் 3. சோழமாதேவி 3வது ரைடு ஜெர்சி நம்பர் 10 சோழமாதேவி 4 புள்ளிகள் திருமண சத்திரம் 2 புள்ளிகள். சோழமாதேவி 4 புள்ளிகள் திருமண சத்திரம் 2 புள்ளிகள். திருமண சத்திரம் ஜெர்சி நம்பர் தமிழ் உள்ளப்பா என்னப்பா சீப்பா காலமணி ஓடியப்பா. ஜெர்சி நம்பர் 4 3வது ரைடு திருமண சத்திரம் வெளியில சவுண்ட் கொடுங்கப்பா. வெளியில சவுண்ட் கொடுங்க. வெளியில சவுண்ட் கொடுங்க. சோழமாதேவி 4வது ஜெர்சி நம்பர் 5 ஸ்கோர் சோழமாதேவி 4 திருமண சத்திரம் 3. தம்பி சாசன கொடுங்கப்பா.